தனது மகளை தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுத்தும் எண்ணம் இல்லை என்று சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் கேண்டிட் வித் கேண்டிடேட் பகுதிக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். உங்களுடைய மகள் அதித்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருப்பாங்க ஒரு நாளேடுக்கு. 12 வயசுல பார்லிமெண்ட்டை போய் பார்த்த அனுபவத்தை ரொம்ப அழகா எழுதி. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் அவங்களோட மகளை பரப்புரைக்கு கூட்டிட்டு வராங்க. தயாநிதி மாறனா இருக்கட்டும், சௌமியா அன்புமணியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் பரப்புரைக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த மாதிரி உங்களுடைய மகளை கூட்டிட்டு வர்றதுக்கு ஐடியா இல்ல? அவங்க வெளிநாட்டில் படிச்சுட்டு வெளிநாட்டில் வேலை செய்யறாங்க. ஓட்டு போடுறதுக்கு ஊருக்கு வருவாங்க. அவங்க ஓட்டு இங்கே தான் இருக்கு. ஓட்டு போடுறதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துருவாங்க. ஆனா அவங்க ஒன்றும் தேர்தல் பிரச்சாரத்துல எல்லாம் கலந்துக்கிறதா எந்த பிளான் இல்லை. உங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பிக் ப்ரொஃபைல் ஆட்கள். உங்க அப்பா முன்னாள் மத்திய அமைச்சர், அதே மாதிரி அம்மா பெரிய அட்வொகேட், மனைவி பெரிய டாக்டரா இருக்காங்க, ஒரு டான்சரும் கூட. சோ இந்த மாதிரி எல்லாருமே பிக் ஷாட்ஸா இருக்கும்போது உங்களுடைய ஃபேமிலி கேதரிங் அப்படின்றது எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை நடக்கும்? லாஸ்டா எப்ப அந்த மாதிரி மீட் பண்ணீங்க? இனி எப்ப பண்ணுவீங்க? டிராவல் பண்றதுனால எல்லாரும் ஒரே ஊர்ல ஒரே நேரத்தில் இருக்கிறது இல்ல. அம்மா ரொம்ப டிராவல் டெல்லியில இருப்போம், மக வெளிநாட்டில் இருக்கா, சிறுநிதியும் போயிட்டு வரோம். அதனால எல்லாரும் ஒரே நேரத்தில் ரொம்ப அடிக்கடி இருக்கிற நேரத்தில் எல்லா சராசரி குடும்பம் மாதிரி தான் நாங்களும் இருப்போம். அதனால இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 18ஆம் தேதி எல்லாரும் இங்கே வருவாங்க. எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லாரும் இங்கே வந்துருவாங்க. சோ அந்த டைனிங் டேபிள் பாலிடிக்ஸ் பேசுற ஒரு டேபிளா இருக்கும்? இல்ல பாலிடிக்ஸ் பேசுற டேபிள் எல்லாம் இருக்காது. நடைமுறை இல்ல எல்லா குடும்பங்களும் என்ன பேசுவாங்களோ அதை தான் நாங்களும் பேசுவோம். இன்னைக்கு எலெக்ஷனுக்கு முந்தின நாளா இருக்கிறதுனால கண்டிப்பா எலெக்ஷனை பத்தி அன்னைக்கு இந்த தடவை கண்டிப்பா பேச்சு இருக்கும். ஓகே, ஒரு சின்ன கேம் சார், இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் சில இன்டர்நெட் ஸ்லாங் எல்லாம் சொல்றேன், உங்களுக்கு அதுக்கு மீனிங் தெரிஞ்சா நீங்க அர்த்தம் சொல்லுங்க. ஓகேவா? கிரிஞ்ச். கிரிஞ்சுனா இங்கிலீஷ் அர்த்தம் தெரியும், இன்டர்நெட் மூலம் தெரியாது. இன்டர்நெட் ஸ்லாங் ரொம்ப தெரியாது எனக்கு. ஆனா கேட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓகே. பூமர். பூமர்னா பூமருக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ஓல்டர் பர்சன், அது தெரியும். ஓகே. சாட். தெரியாது எனக்கு. சாட். ஓகே, ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்கக்கூடிய மேல் நபர்களை அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது ஈபாய் ஈகல். அது எனக்கு தெரியாது, எனக்கு அர்த்தம் தெரியாது. ஓகே, இன்ஸ்டாகிராம் மாதிரியான தளங்கள்ல இன்ஃப்ளூயன்சஸா இருக்கிறவங்கள அப்படி சொல்லுவாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.